ஏம்மா உள்ளி இந்த அளவுக்கு உரிச்சா போதுமா பாரு. போதும் மக்களே, போதும். சீக்கிரம் வருங்க. சீக்கிரம் சீக்கிரம் பட்டு பட்டுன்னு ஆகட்டும். வடவடன்னு உரிச்சு படிச்சோ நீ. ஏன் முட்டி, நானே என் வேலையை பார்த்துட்டு உட்காந்துருக்க, தேவையில்லாமல் எதுக்கு நீ வம்புக்கு வர? நான் எதுக்கு வம்புக்கு வரேன்? உரிச்சு போடுன்னு சொன்னது ஒரு தப்பா? ஏம்மா பாருமா, அவளும் வேலை செய்ய மாட்டேன்றா, என்னையும் வேலை செய்ய விட மாட்டேங்கிறா. ஏன் முட்டி, நீயும் செய்ய மாட்டேங்கிற, அந்த பிள்ளையும் வேலை செய்ய விட மாட்டேங்கிற. போடி, எந்திரிச்சு போய் வீடெல்லாம் தூக்கி போடு. போறேன் போறேன். சோனி, உனக்கு பயந்துக்கிட்டு தான் போறேன்னு நினைக்காத. சும்மா உட்காந்து போர் அடிக்குது, அதுக்காக தான் போறேன். இல்லை அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஒரு வேலை கூட செய்ய மாட்டேங்கிறா. எட்டி, போதும் போதும், நீ அப்படியே ஓவரா அளக்காத, வேலையை பாரு. ராணியத்தே, ராணியத்தே. வாரேம்மா. வாமா பூமாரி, ஏமா? எத்தே, எங்க அம்மா காலையில தோட்டத்துக்கு போயிட்டாங்க. குழுவுக்கு இன்னைக்கு ரூபா கட்டணும்னு உங்ககிட்ட கொடுக்க சொன்னாவ. ரூபா கொடுக்க சொன்னாங்களா? ஐயோ, ஏற்கனவே போன வாரம் வராமே சத்தம் போட்டுட்டு இருந்தாவ. இந்த வாரமும் வரலன்னா என்ன சொல்வாங்க தெரியலையே. ஐயோ, அப்படியா அத்தே? இப்ப என்னத்தை செய்யறது? குமாரி, நீ வீட்டுல சும்மா தானே இருக்க, என் கூட வரியாமா? உங்க அம்மாக்கு பதிலா நீ வந்தேன்னு சொல்லிடலாம். சரி தே, போலாம். சத்யசோனி. என்னம்மா? மக்களே, குழுவுக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வந்துடுறேன். சோத்தை வடிச்சு வச்சிருக்கேன், போட்டு சாப்பிட்டுக்கிடுங்க. அங்கங்க சிந்தாம சாப்பிடுங்கம்மா, இல்லைன்னா வீடே கசகசன்னு ஆகி போயிடும். சாப்பிட்டு முடிச்சது தட்டெல்லாம் கழுவி வச்சிருங்க. சத்யா, நீ வீடெல்லாம் தூத்தி விட்டுரு. சோனி, நீ அந்த உள்ளே நல்லா உரிச்சு வச்சிருமா. நான் சாயங்காலம் வந்து ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிறேன், சரியா? சரிம்மா. பூமாரி எங்கம்மா கூப்பிட்டு போறேன்? எட்டி, மாரியத்தை தோட்டத்துக்கு போயிட்டாலாம். போன வாரமே வரலன்னு ஏசிக்கிட்டு இருந்தாங்க. அவளுக்கு பதிலாக பூமாரியை கூட்டிட்டு போறேன். சரி சரி, நீங்க சட்டப்பட்டு வேலையை பார்த்துட்டு சாப்பிட்டு ஏறுங்க, என்ன? சரிம்மா. எல்லாரும் வந்தாச்சா? ராணிய கலியங்கானம், மாரிய கலியங்கானமே. ராணி அக்கா இப்ப வந்துருவாங்க தங்க பொண்ணு. இந்த மாரி அக்கா குழுவுக்கு வரதே இல்ல, அது என்னன்னு கொஞ்சம் பாரு. ஆமா தங்க பொண்ணு, ஒரு மாசமா ஆளையே காணல. என்ன ஏதுன்னு ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். ஆமாக்கா, எப்ப பார்த்தாலும் ஒரு காரணம் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் சார் வந்து என்ன கேள்வி கேட்கிறாரு, இது என்னது இப்படி? அவங்களுக்கு தோட்டத்துல ஏதாவது வேலை இருந்திருக்குமா, அதான் வராம இருந்திருப்பாவ. இர்ஃபான் அக்கா, வேலை எல்லாருக்கும் தான் இருக்கு. ஏன் இப்ப உங்களுக்கு வீட்ல வேலை இல்லையா, எனக்கு வீட்ல இல்லையா? நம்மளாம் வேலை வெட்டி வெட்டி இங்க வர்றதில்ல. அது என்ன, குழுவுனா எல்லாரும் தான் வரணும். அங்க வேலை இருக்கு, இங்க வேலை இருக்குன்னு போயிட்டா குழுவுக்கு அப்ப யாருதான் வருது? அப்படி சொல்லுங்க அக்கா. ஆமாக்கா, இப்படி ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலை இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு போயிட்டாவனா குழுவுக்கு யார் வருதுன்னு வேண்டாம். அப்புறம் குழுவில் எடுத்த ரூபால எப்படி கட்டுறது, அடுத்த லோன் எப்படி அப்ளை பண்றது? ஆமா தங்க பொண்ணு, நீ சொல்றதா சரி. இதை இப்படியே விடக்கூடாது. மாரியக்கா வரலனா ஃபைன் போடு, என்ன எதுவும் கேட்டுருவோம். ராணி அக்கா, என்ன இவ்வளவு நேரமாயிட்டு வரீங்க? கொஞ்ச நேரம் ஆயிட்டு தங்க பொண்ணு, சார் இன்னும் வரல தானே? வரல. ஆனா இப்ப 5 நிமிஷத்துல வந்துருவாள். வார நேரத்துக்கு வந்துட்டு போனா எப்படிக்கா? ஆமா, பூமாரியா வந்திருக்கா, அவங்க அம்மா இங்க? தங்க பொண்ணு, மாரிக்கு தோட்டத்துல வேலை இருக்குன்னு போயிட்டாளா, அதனாலதான் அவளுக்கு பதிலா பூமாரி வந்திருக்கா. என்னக்கா, மாரி அக்காக்கு விவசாய இருக்கா இல்லையா? இப்படி சின்ன பிள்ளைகள் எல்லாம் அனுப்பிவிட்டு இருந்தா குழுல என்ன பேசுறோம் ஏது பேசுறோம்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? தங்க பொண்ணு, குழுவுக்கு மொத்தத்துல யாராவது ஒருத்தர் வரணும். அதே இந்த பிள்ளை வந்திருக்கால, பேரை போடு. ராணியக்கா, யாரோ ஒருத்தர் வந்தா வீட்ல நம்ம பிள்ளைகளையும் அனுப்பிட்டு நம்மளும் வீட்ல உட்காந்துக்கலாமா? அலி, இவ்வளவு ஒண்ணு சின்ன பொண்ணு இல்லமா, 10வது எழுதிருக்கால. அப்புறம் என்ன, எல்லா விவரமும் இந்த பிள்ளைக்கு தெரியும். இவளே வீட்ல போய் சொல்லுவா. சரி உட்காருங்க ராணி அக்கா, சார் வரதுக்குள்ள அட்டெண்டன்ஸ் எடுக்கட்டும். இர்ஃபானா? இருக்கேன். வள்ளி? இருக்கேன். ஷில்பா? இருக்கேன். மதுபாலா? இருக்கேம்மா. ராணி? இருக்கேன். மாரி? இருக்கேன். தங்க பொண்ணு, நானும் இருக்கேன். வேற கீதா வரல, ராசாத்தி வரல, அப்புறம் மாரி அக்கா வரல. தங்க பொண்ணு, மாரிக்கு பதிலா பூமாரி வந்திருக்கால, அப்புறம் ஏன் அவ பேர் சொல்ற? ஏக்கா சும்மா இருங்கக்கா, அட்டெண்டன்ஸ் எழுதும்போது குழப்பி விடாதீங்க, அப்புறம் பேசிக்கிடுவோம். அப்புறம் அந்த கன்னிமா வரல. அவ்வளவுதான், இவங்க எல்லாருக்கும் இன்னைக்கு 20 ரூபாய் ஃபைன் போட்டிருக்கேன். தங்க பொண்ணு, சார் வந்துட்டாங்க. வணக்கம்மா, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் வந்தாச்சா? எல்லாரும் வந்துட்டாவ சார், 1-2 பேர் மட்டும் வரல. வராதவங்களுக்கு ஃபைன் போடுங்கம்மா. இப்படி அடிக்கடி வராம இருந்தா குழுவுல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எப்படி தெரியும்? ஒரு நாளாவது எல்லாரும் இருக்காங்கன்ற வார்த்தை உங்க வாயில இருந்து வருதா? நீங்களே சொல்லுங்க. அடுத்த வாரத்துல இருந்து எல்லாரும் வரணுமா, இல்லைன்னா அடுத்த லோன் சாங்ஷன் பண்ணி தரமாட்டோம். ஹெட் ஆபீஸ்ல இருந்து ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க. நான் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரி சார், அடுத்த வாரத்துல இருந்து எல்லாரும் வர மாதிரி கண்டிப்பா பாத்துக்கிறேன். சரி உறுதிமொழி சொல்லுங்க.
மகளிர் சுய உதவி குழு என்பது எங்களுக்கு மிகப்பெரிய உதவி செய்யும் குழு ஆகும். இதிலிருந்து கடன் பெறுவதன் மூலமாக எங்களது கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து விடுகிறது. இதில் எந்த விதமான மன உளைச்சலும் இல்லாமல் எங்களுடைய முழு சம்மதத்துடன் மட்டுமே எங்களுக்கு எல்லாம் வழங்கப்படுகிறது. இதனால் நாங்கள் பெரும் பலனை அடைந்துள்ளோம். மேலும் நாட்டில் உள்ள அங்கங்கு உள்ள கிராமங்களிலும் தொடங்க உள்ள மகளிர் சுய உதவி குழு ஒவ்வொருவருக்கும் மிகவும் நன்மை பயக்கும். இதிலிருந்து நாங்கள் பெறும் அனைத்து கடன்களும் எங்களுடைய சிறு சிறு தேவைகள் மட்டுமல்லாமல் பெரு தேவைகளையும் நிறைவேற்றி வருகிறது. இதை நாங்கள் முழு மனதோடு ஆதரித்து மட்டுமே கடனை பெற்று முழு மனதோடு அடைக்கிறோம் என்பதை மனதார தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் குழுக்களை தொடங்கி எங்களுக்கு உதவி செய்யும் அனைத்து தலைவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை நாங்கள் மனதார ஒப்புக்கொண்டு இங்கு கூடி நன்றி தெரிவிக்கிறோம். ஆமாம், தெரிவிக்கிறோம். நன்றி. சரிம்மா, எல்லாரும் நல்லா உறுதிமொழியெல்லாம் சொல்லிட்டீங்க. அடுத்த வாரம் லோன் இன்னொன்று சாங்ஷன் ஆக இருக்கு. எல்லாரும் வந்தீங்கன்னா மட்டும்தான் சைன் போட்டு தருவோம், இல்லைன்னா தர மாட்டோம். சரியா? சரி சார். ராணியக்கா கேட்டுக்கிட்டீங்களா? இப்ப என்ன சொல்றீங்க? மாரியக்கா வராதனால எவ்வளவு பிரச்சனை பாத்தீங்களா? தங்கப்பொண்ணு, மாறி மட்டும் தான் வராத மாதிரி பேசுற. மத்த எத்தனை பேர் வரல? மாறி மட்டும் தான் இன்னைக்கு உங்களுக்கு தெரியறாளோ? ஏக்கா, கீதாளுக்கு உடம்பு சரியில்லையா. மத்த எல்லாரும் ஏதோ காரணத்தோட தான் வராம இருப்பாவ. ஆனா மாரியக்கா எப்பவுமே குழுவுக்கு வரதில்ல. இங்க பாரு பூமாரி, இன்னையோட உங்க அம்மாக்கு 80 ரூபாய் ஃபைன் போட்டிருக்குன்னு போய் சொல்லிரு. எத்தே, இன்னைக்கு எதுக்கு ஃபைன் போட்டீங்க? அதான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன்ல. இங்க பாரு பூமாரி, பெரியவங்க தான் குழுவுக்கு வரணும். உன்ன மாதிரி சின்ன பிள்ளைங்க எல்லாம் வரக்கூடாது. புரியுதா? உங்க அம்மா கிட்ட சொல்லிரு, அவ்வளவுதான். எத்தே, ஃபைன் போடுறதுனா போட்டுக்கிடுங்க. அதை விட்டுட்டு வராதே கிராதேன்னு நீங்க சொல்லாதீங்க. ஏ அம்மா, அம்மா போல தானே பிள்ளையும் இருப்பா. என்ன வாய் பேசுறா? பூமாரி, எம்மா பூமாரி, ஏன் தங்கப்பொண்ணு இப்படி பண்ற? பாவம், அந்த பிள்ளை அழுதுகிட்டே போகுது. ராணி அக்கா, நீங்க சும்மா இருங்க. அழுதுட்டு போட்டோம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் வீட்டுல வேலை இருக்கு, காட்டுல வேலை இருக்குன்னு இருந்தா குழுவுக்கு அப்புறம் யாரு தான் வருது? அது மட்டும் இல்ல, இப்ப பாருங்க, லோன் சாங்ஷன் பண்ணி தாரேன், எல்லாரும் வந்தாதான் பண்ணி தருவேங்கிறாங்க. மாரியக்காளுக்காக நாளைக்கு நம்ம அவதிப்பட முடியுமா? என்னத்தையோ பண்ணி தொலைங்கம்மா. இந்த ரூபா புடி, நான் போறேன். ராணி அக்கா வர வர எதுக்கு தான் இப்படி கத்திட்டு இருக்காவளோ எனக்கு தெரியலம்மா. ஏன் வலியக்கா, நான் ஏதாவது தப்பா பேசிட்டனோ? இல்ல தங்கப்பொண்ணு, நீ கேட்டதா சரி. பிள்ளை அனுப்பிட்டு இருந்தா குழுவுக்கு அப்புறம் யாரு தான் வருது? மாரியக்காளுக்காக நாளைக்கு நம்மளுக்கு லோன் கிடைக்கலன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? அதை நம்பிதான் நான் வீடு வேற கட்டிக்கிட்டு இருக்கேன். ஆமாக்கா, இப்படி ஒவ்வொருத்தரும் வாராம இருக்கிறதுனாலதான் நம்ம தலையில எல்லாம் வந்து விடியுது. நீ சும்மா இரு தங்கப்பொண்ணு. தங்கப்பொண்ணு, ஏய் தங்கப்பொண்ணு, என்ன சொன்ன என் பிள்ளைகிட்ட? மழை மழைன்னு கண்ணுல தண்ணி விட்டு வந்து ஓட அழுவா. நான் என்ன சொன்னேன்? நான் ஒன்னும் சொல்லல. உங்க அம்மாக்கு 20 ரூபாய் ஃபைன் போட்டிருக்கு, 80 ரூபாய் மொத்தம் இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு அழுதுட்டு போயிட்டா. 80 ரூபாய் ஃபைனா? எதுக்கு 80 ரூபாய் ஃபைன்? போன வாரமே எல்லா ஃபைனும் நான் கொடுத்துட்டேன். இந்த வாரமே இப்படி வந்திருக்கால. அப்புறம் என்ன உனக்கு? போன வாரம் நீங்க குழுவுக்கு வந்தீங்களா? நான் உங்களை பார்க்கவே இல்லையே. அதெல்லாம் பேசிட்டு இருக்காத. இன்னைக்கு எதுக்கு ஃபைன் போட்ட? அதான் என் பிள்ளை வந்திருக்கால. அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. ஆமா, இப்படி வாரவங்க போறவங்க எல்லாம் பிள்ளையே அனுப்பிட்டு வீட்டு வேலை காட்டு வேலைன்னு பார்த்துட்டு இருந்தா யாருக்கு அப்புறம் குழுவுக்கு வருது? மாரியக்கா, குழுவுக்கு யாரும் வராததுனால லோன் தர மாட்டேன்னு சொல்றாவக்கா. நீங்க பேசாம முன்னாடியே வந்திருக்கலாம்ல. குழுவுக்கு வரணும்னா என் பிள்ளைய அடிச்சு திட்டி அனுப்புவியோ? இது அடிச்சு திட்டி வரட்டேனா? அடிச்சது நீங்க பாத்தீங்களோ? இப்ப ஆட்டிட்டு வந்திருக்கியே, இதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்க வேண்டியதானே? பிள்ளைய அனுப்பியிருக்கேன்னு எல்லாரும் வீட்லயே உட்காந்துக்கிறாளுங்க. சார் பிடிச்சி என்ன கேள்வி கேட்கிறாரு? என்ன நினைச்சிட்டு இருக்காளுங்கன்னு தெரியலையே. இவளுக்காக நம்ம பதில் சொல்லி இங்க ஓஞ்சு போயிடணும். அம்மா, நீயா லீடர்? கீதா தான தலைவர். அவளை கூப்பிடு. அவ எங்க முதல்ல? கீதாக்கு உடம்பு சரியில்லை, அதனால வரல. ஆனா நான் தானே துணை தலைவர். கீதா வரல, நான் தானே பொறுப்பெல்லாம் எடுத்துக்கணும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? உங்களுக்கு 80 ரூபாய் ஃபைன் போட்டாச்சு, அவ்வளவுதான். அடுத்த வாரம் வரும்போது 80 ரூபாய் ஃபைனோட வாங்க, இல்லனா குழுல இருந்து விலகிக்கிங்க. குழுல இருந்து விலகணுமா? அதை சொல்றதுக்கு நீ யாரு? சரி பாத்துக்கிடுறேன். 80 ரூபாய் ஃபைன், 80 ரூபாய். அதுல இருந்து 1 ரூபாய் நீ எப்படி என்கிட்ட இருந்து வாங்குற நானும் பாக்குறேன். அம்மா, கொஞ்சம் ஏமாத போதும். தலையில முளை ஆச்சிருவாளுகளே. 80 ரூபாயா? எதுக்கு இவ வாயில போடுறதுக்கா? இவெல்லாம் ஒரு பொம்பளை, என்ன பேச்சு பேசுறா? ஐயோ அம்மா. என்ன தங்கப்பொண்ணு யோசிச்சுட்டு நிக்கிற? இல்லக்கா, மாரியக்கா இவ்வளவு கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. போய் என் மாமியார்ட்ட ஏதாவது சொல்லி வச்சிருமோ, அதான் யோசிக்கிறேன். அட சொல்லட்டும் தங்கப்பொண்ணு. நியாயத்தை தானே நீ பேசுன. குழுவுக்கு வராம பிள்ளை அனுப்புறேங்கிறா. அப்புறம் நல்லது கிட்டதெல்லாம் யார் பாக்குறது குழுவுல? நீ சும்மா இரு. ஆமாக்கா, நீங்க சொல்றது சரிதான். என்ன ஆனாலும் நான் பாத்துக்கிடுறேன்.